பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உன்னதர் கையில் இருக்கிறீர்கள், உயர்வு நிச்சயம். ஆதார வசனம் 2 பேதுரு 1:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். ஜெய கிறிஸ்துவின் வெற்றியாளர்களே, மக்களே, நம் பரம தகப்பன் நம்மை குறித்த சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இவர் 3 காலங்களுக்குள்ளும் நடக்கிறவர். நம் கருவாக நம் தாயின் வயிற்றில் இருக்கும்போது நம்மை கண்டவர். இந்த குழந்தை தனக்கு வேண்டுமென்று பிரித்து எடுத்து மனதில் வைத்தவர். கலாத்தியர் 1:15, எரேமியா 1:5. அப்பொழுதே நான் என்னவாக ஆக வேண்டும் என்று உயரிய திட்டங்களை வகுத்தவர். நமக்கு ஒரு பாதையை வகுத்தவர். கடவுளே நமக்கு ஒரு பாதையை, ஒரு வழியை வகுப்பார் என்றால் அது அற்ப சொற்பமாகவா இருக்கும்? அந்த பாதை வழி கடினமானதாக இருந்தாலும் நம் கூடவே வருகிறவர் தூக்கி சுமப்பார் முடியாத சமயத்தில். காரியத்திற்காகத்தான் அப்படி செய்கிறார். அப்படியே வகுத்தவர், நிர்ணயம் பண்ணினவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை. என் வழியில்தான் நீ நடக்க வேண்டும் என்று அந்த பாதையை இப்படி இருக்கும் என்று மொத்த பிளிர் பிரிண்ட் காட்டுவதில்லை, நம்மளை மிரட்டுவதும் இல்லை. என்னுடன் இணைந்து கொள், என்னை பின்பற்றி வா, நல்லது, நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துவேன் என்று சொல்லும் போதே நம்முடைய சுயம் சும்மா இருப்பதில்லை. காலதாமம் ஆகிறது என்றும் எல்லாமே போகிறார்களே, எல்லாரும் தானே செய்கிறார்கள், நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நம் வழியில் யோசனையில் நடக்கிறோம், செயல்படுகிறோம். கர்த்தர் ஒன்றை அறிந்திருக்கிறார், மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று அறிந்திருக்கிறார். சங்கீதம் 95:10. இது அறிந்ததனால்தான் அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாம் அறியாததினாலும் கர்த்தரே நானே வழி என்கிறார். உனக்கு தெரியாது, நீ போகிற பாதை உனக்கு கண்ணு முன்னால் இருக்கிறது நல்லதென்று தெரிகிறது. இன்றைக்கு உன்னுடைய யோசனைகள் செம்மை என்று தெரிகிறது. அடுத்த ஸ்டெப் உனக்கு தெரியாது. ஆகவே என் வழிக்கு வா என்கிறார். நானும் வழி என்று சொல்லவில்லை, நானே தான் வழி என்கிறார். உலகத்தில் எத்தனையோ வழிகள், எத்தனையோ பாதையில் இருக்கும். பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, அவையில நான் கொடுக்கும் வழி அதை நான் எழுதி கொடுத்து விட்டேன். என் மக்கள் என் வழியில் நடந்தால், என்னிடம் வந்தால் நலமாயிருக்கும் என்கிறார் வேதம் முழுவதும். ஒரு ஆடு எப்படி மேய்ப்பனை விட்டு பசுமையை பார்த்து கொண்டு போய் பின் தோட்டக்காரனால் அடிபட்டு வழி தப்பி திரிவது போல திரிந்த நம்மை அந்த நல்ல மேய்ப்பன் தேடி வருகிறார். ஆமாம், அவ்வப்போது தலையை தூக்கி பசுமையை பார்க்கும்போது தட்டுகிறார். அது நமக்கு புரிவதில்லை. இப்போ நம்ம ஒரே அடியாரும் ஓடிப்போய் விடுகிறோம். அங்கே அடிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். பின் எங்கே போவதென்று தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கிறோம். மேய்ப்பனை விட்டு வந்து விட்டோம். ஏன் போனாய் என்று நம்மை அடிப்பதில்லை, அவர் தேடி வருகிறார். அந்த நல்ல மேய்ப்பன் நம்மளை இந்த ஒரு ஆட்டுக்காக தேடி வருகிறார். உன் யோசனை நல்லதல்ல என்று சொன்னேனே என்று சொல்லவும் முடியவில்லை. கடிந்து கொள்ளாமல் தோளில் தூக்கி போட்டு கொண்டு வந்து மறுபடியும் தம் மந்தையில் சேர்த்து கொள்கிறார். அப்படித்தாங்க நம்மளை செய்கிறார் ஒவ்வொரு முறையும். நம் வழிதி நான் போகவில்லை என்று நினைக்கலாம். நாம் தாறுமாறாக பேசும்போது, வம்பிழுத்து கொள்ளும் பொழுது யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நம்மளை சேர்த்து கொள்கிறார். இதை அனுபவித்த தாவீது, நமக்கு வரும் என்று தீர்க்க தரிசனம் கண்ட தாவீது இப்படி சொல்கிறான், காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராகும். சங்கீதம் 119, 176 கடைசி வசனம் அந்த சாப்டர். அது மட்டுமா? அவரை தாவீது அறிந்து வைத்திருந்ததனால் இப்படி அறிக்கை இடுகிறான். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்கிறார். சங்கீதம் 71, 20, 21. கேட்டீர்களா? இப்படித்தான் நமது அறிக்கை இருக்க வேண்டும். நம்ம எத்தனை முறை தேற்றி இருப்பார் யோசித்து பாருங்கள். எத்தனை முறை நம்முடைய மேன்மையை பெருகின்னு இருப்பார். அதை நாம் மறந்து விடுகிறோம். அவரை விட்டு அவரிடமிருந்து விலகி நம்மால் வாழ முடியாது. மீனை தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்து போட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் நம் நிலைமை. சரி, வார்த்தை சொல்லுகிறது தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்க அறிந்திருக்கிறார் என்று. சோதனையின்றி ரட்சிப்பது அறிந்திருக்கிறார் என்றால் அந்த சோதனையிலிருந்து எப்படி தப்பித்து கொள்வது?
அதிலிருந்து எப்படி விலகிக் கொள்வது, அதுவும் நம்மளை தாக்காமல் எப்படி வருவது, அதன் வழியாகத்தான் போக வேண்டிய ஒரு வழி இல்லை. ஆனால் அதிலிருந்து எப்படி அதனுடைய தாக்கம் இல்லாதவாறு கொண்டு வருவது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பாதுகாக்க அறிந்திருக்கிறார், போஷிக்க அறிந்திருக்கிறார், வழிநடத்த அறிந்திருக்கிறார். நம்ம எப்படியெல்லாம் இந்த ஒவ்வொரு ஆட்டினுடைய நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். எல்லா ஆடுகளும் ஒரு மாதிரியா, கோடி கோடி மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் யோசித்துப்பார், அத்தனை பேர் ஆடுகள், ஒவ்வொரு ஆடு வித்தியாசமானது. அத்தனையும் அவர் ஒவ்வொன்றையும் நடத்துகிறார். சோதனைகள் கொடுப்பவர் அல்ல அவர். நாம் வழிதப்பி போகும்போதோ, அவருடைய வழிக்கு சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கும் போதோ, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசும்போதோ செய்யும் போதோ ரெட் சிக்னல் மாதிரி சிக்ஷிக்கிறார். இந்த சிக்ஷை இல்லாவிட்டால் நாம் எங்கேயோ போய்விடுவோம், கொண்டு வந்து சேர்க்க முடியாத இடத்திற்கு போய்விடுவோம். தேல், பாம்பு, சில விஷப்பூச்சிகள் கடித்தவுடன் அந்த பெயின், அந்த வலி இல்லாவிட்டால் என்னவாகும் யோசித்து பாருங்கள். அந்த வலி தாங்க முடியாதல் தானே ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மருந்து எடுக்கிறோம், தப்பித்துக் கொள்கிறோம், சுகமாகிறோம். நான் நேசிக்கிற எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் என்கிறார் வெளிப்படுத்தல் 3:19. நாம் நேசிக்கிறவராக இருக்க வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்கு சிக்ஷை அவசியம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார், நாமும் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பற்றிய காரியங்கள் எல்லாம் எவைகளை அறிந்திருக்கிறாரோ, எழுதி கொடுத்துள்ளாரோ அவற்றை அறிந்திருத்தல் அவசியம். அதனால்தான் வேதம் வாசிக்க வேண்டும், பொறுமையோடு வாசிக்க வேண்டும், தியானத்தோடு வாசிக்க வேண்டும். அவருக்கு எல்லாமே தெரியும். அவரது காந்திக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். சரி, இருக்கட்டும். இப்படி நம்மை பற்றி அறிந்திருக்கிற தேவன் நம் காரியங்கள் மேல் அவரை பற்றியும் அறிந்திருக்கிறார். தன்னுடைய பொறுப்பையும் அவர் அறிந்திருக்கிறார். அதை யாரும் அவருக்கு நினைப்போட்ட தேவையில்லை. நமது தேவைகளை கொடுப்பது அவரது பொறுப்புங்க, அதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை கானான் கொண்டு சேர்ப்பேன் என்றார். 40 வருஷங்கள் வழி நடத்தினாரே, மன்னாவை கொடுத்தாரே, தேவதூதர்கள் சாப்பிடும் சாப்பாட்டை கொடுத்தாரே, மலையை திறந்து, கண்மலையை திறந்து தண்ணீரை ஆறாக ஓட விட்டாரே. என்றாவது ஒரு நாள் அவர்கள் எனக்கு பசியாயிருக்கிறத சாப்பிட்டுத்தான் செத்தார்கள், பசியாய் சாகவில்லை. வழி நடத்தினார். பொறுப்புள்ள தகப்பன். 40 ஆண்டுகள் அத்தனை லட்சம் பேர்களுக்கு போஷித்து கானான் கொண்டு வந்து சேர்த்தார். தான் வாக்கு பண்ணினபடியே அப்படித்தான் நம்மை பரங்கொண்டு சேர்க்கும் வரை நம் மரண பரியந்த நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 48:14. உலகத்தின் முடிவு பரியந்த உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இருப்பது யார்? சகலத்தையும் படைத்தவர், காலத்தை உண்டாக்கினவர். நம்மை நடத்த அவர் பொறுப்பெடுத்து கொண்டார். அதை அவர் அறிந்திருக்கிறார். இயேசுவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று கேரண்டி கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 2:14. சாதாரண வாழ்க்கை அல்லவங்க நம்முடைய வாழ்க்கை. பொருளாதாரத்தை மட்டும் கணக்கில் எடுக்காதீர்கள். வெற்றியான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, சாட்சியுள்ள வாழ்வு, மற்றவர்களை வாழ வைக்கும் வாழ்வு, மற்றவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கும் வாழ்வு, இதை கொடுத்து அனுபவிப்பதை பார்க்க அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்வு சாதாரண வாழ்வு அல்ல. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம தேவ பிள்ளைகள். பவுலை பாருங்கள். பவுலை தாயின் கருவிலே கண்டவர் என்று அவனே சொல்கிறார். கலாத்தியர் 1:15. ஏன் அப்படி விட்டு விட்டார்? கிறிஸ்துவர்கள் அடித்தானே, நொறுக்கினானே, கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தானே, ஏன் விட்டு விட்டார்? தாயின் கருவிலே கண்டவர் அவனை எஜுகேஷன் கொடுத்தார், எல்லாம் தகுதி படைத்தார். ஆனால் அவன் வேறு வழியில் போனான், விட்டு விட்டார். எந்த இடத்தில் பிடிக்க வேண்டுமோ பிடித்தார், திருப்பி கொண்டார், மடை மாற்றி கொண்டார். அவனே சொல்லுகிறான், நான் பிரதான பாவி என்று, என்மேல் இரக்கம் வைத்தார் என்று, எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று இறுக பிடித்து கொண்டான் பவுல். அதற்கப்புறம் தன்னை அடையாளம் காண வைத்தார், அவனை அறிய வைத்தார். பவுலை கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் திட்டமிட்டிருந்தாரோ அத்தனையும் செய்து முடித்தாரே. இதாங்க வெற்றி சிறப்பது. நாம் எங்கெங்கேயோ தவறி போகலாம், வழி விலகி போகலாம், வெடுக்கென்று பிடிக்க கொண்டு போகலாம். நம்மை கொண்டு செய்வதை திட்டமிட்டிருப்பதை நம்மை செய்து முடிப்பார், நம்மளை வழிக்கு கொண்டு வருவார். ஆனால் நாம் அதற்கு இறங்க வேண்டும். வெற்றி கண்டாரே, நம் மூலமாக தன் சித்தத்தை நிறைவேற்றுவது தான் அவரது வெற்றி. அவருக்கு ஒரு வெற்றி உண்டு, நமக்கும் வெற்றி உண்டுங்க. வெற்றி அடைவது என்பதையும் அவர் அறிந்திரு. எப்படி நம்மை கொண்டு அவர் வெற்றி அடைய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், பேதுருவைப் போல மீன் பிடித்து கொண்டிருந்தாலும், பவுலைப் போல வேறு மார்க்கமாக எங்கேயோ போய் கொண்டிருந்தாலும், தாவீதைப் போல ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும், யாரும் விரும்பாத ஒரு வேலை, யாருக்கும் அறிமுகமே கிடையாது, ஆடு மேய்க்கிறவரை யார் கண்டு கொள்வார். அப்படி இருந்தாலும் உங்களை எப்படி தம் வழிக்கு கொண்டு வந்து வெற்றியாளனாக ராஜாவைப் போல வாழ வைக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்றால் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதாகும். செயலில் இறங்கிவிட்டார் என்பதாகும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரது வழியில் இருந்தாலும் சரி, வழி மாறி போயிருந்தாலும் சரி, இன்றிலிருந்து அவரை இறுக பிடியுங்கள். உயிர் மூச்சை போல தேடுங்கள். தாவீது போல அறிக்கை செய்து ஜெபியுங்கள். அவர் உங்களை பற்றி அறிந்திருக்கிற காரியங்களை மளவளமென்று செய்து முடிப்பார். அவர் பொறுப்புள்ள தேவன். ஜெபிக்கலாம். தகப்பனே, என் பக்தி, என்னுடைய தெய்வ பயம், கீழ்ப்படி எந்த அளவில் இருக்கிறது என்பதை அறியேன். அடியானை சேர்த்து கொள்ளும், அணைத்து கொள்ளும், மறுபடியும் தேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு இன்று ஒன்று எனக்கு புரிகிறது. உங்களை பற்றி, கர்த்தரை பற்றி அறிகிற அறிவை வளர்க்க வேண்டும் என்பது. இதை நான் உடனடியாக செய்வேன். மற்றது அவர் கையில். ஆமேன். ஹல்லேலூயா.